Hi guys, welcome to Ajay's Gaming Universe. இன்னைக்கு நம்ம ஒரு FIFA தான் ஒரு புது கேம் ட்ரை பண்ண போகிறோம். இன்னும் வீடியோ பார்த்துருக்கவங்க லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிங்கன்னா லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணாமல் பார்த்துருக்காங்க. என்னடா ரொம்ப நாள் வீடியோ போடாமல் பார்த்துருந்தீங்கன்னா நான் ஒரு ஊருக்கு போயிட்டேன், அதனால தான் வீடியோ போடுறேன். இன்றைக்கி வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம FIFAவில் ஒரு பேப் தான் ஓப்பன் பண்ண போகிறோம். சரி காய்ஸ், இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பேக் ஓப்பன் பண்ணலாம். இதில் ஏதோ ஒன்று பிளேயர் கிடைக்குன்னு நினைக்கிறேன். ஓ மை காட், சூப்பர் பிளேயர் நம்மளுக்கு கிடைச்சிருக்காங்க. இப்போ டீமை நம்ம வச்சிடலாம். நம்ம டீம் ஏற்கனவே நான் கூட்டியிருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டுலேருந்து விளாட்னா ட்ரைனிங் காட்டும், அதனால தான் நான் இப்போ இங்கேருந்து வந்திருக்கேன். வினிசியஸ் ஜூனியர்லாம் நம்மகிட்ட இருக்காங்க. சரி, இப்போ வந்து நம்ம ஒரு மேட்ச் விளாட போகிறோம். ட்ரைனிங் தான், ட்ரைனிங் முடிச்சுட்டு உங்களை மீட் பண்ணுறேன். கைஸ், எப்படியா அந்த ட்ரைனிங்கை நான் முடிச்சிட்டேன். இப்போ நான் மேட்ச் விளாட போகிறேன். இந்த மேட்ச்சில் நான் யார் ஜெயிக்கானே தெரில. நான் கஷ்டப்பட்டு இந்த மேட்ச்சுக்கு வந்திருக்கேன்னா நல்ல காரணம். மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம அர்ஜென்டினா, எதிர் டீம் வந்து ரியல் மேட்ரிட். இப்போ வந்து நம்ம வந்து கோல் தான் நம்ம போடணும். ஐயோ, நம்மகிட்ட இந்த பால் எடுத்துகிட்டு போயிட்டான். ஃபாஸ்ட்டாக ஓடு, பாஸ் பண்ணு, கோல் போடு, கோல் போடு. ஷிட், பிடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து கோல் போடணும். பாஸ் பண்ணி அப்படியே முன்னாடி போய் கோல் போடணும். ஆனால் நம்ம அது செய்யலை. நம்ம இன்னொன்று ஒரு டெக்னிக் வச்சுருக்கோம். அந்த டெக்னிக் வந்து இப்படி அவன்கிட்ட வந்து கால்லேருந்து எடுத்து நம்ம கோல் போஸ்ட்டுக்கிட்ட வந்து அவனை தள்ளி விட போகிறோம். எப்படி நம்ம டெக்னிக்கு? வினிசியஸ் ஜூனியர் தான் இப்போ வந்து கோல் போட போகிறாருன்னு நினைக்கிறேன். கோல் போட்டது கோண்டோ கோல் போட்டுட்டான். கோண்டோ தான் இப்போ கோல் போட்டிருக்கான். இப்போ வந்து நம்ம செகண்ட் கோல் போடணுன்னா இந்த வீடியோவுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம செகண்ட் கோல் போடுவோம். அது உங்கள் கையில் தான் இருக்குது. இன்னும் பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணல போல், அதனால தான் அவன் எடுக்க வரான். பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணல. அதனால் அவங்க எடுத்துட்டாங்க. நீங்கள் இன்னும் பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. அப்போ தான் நம்ம கோல் போட முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படிலாம் கேட்க வேண்டியது இருக்குது. ஓ மை காட், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கோல் போட்டாச்சு. எப்படி கோல்னு பார்த்தீங்களா கைஸ்? நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவ்வளோ இதில் போட்டுட்டான். சரி, இப்போ வந்து நம்ம திரும்பி ஆப்போனன்ட் டீம்லேருந்து பால் எடுத்துகிட்டு மூணாவது கோல் போட போகிறோம். மூணாவது கோல் போடணுன்னா இந்த வீடியோவுக்கு நீங்கள் இன்னும் லைக் போடணும். ஆனால் ஆஃப் டைம் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு ஃபுல் டைமே முடிஞ்சுதா? சரி, அதுக்குன்னு அன்லைக் பண்ணிடுறாங்க. ஃபுல் டைம் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு மேட்ச்சில் பார்த்துக்கலாம். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு பேக் கிடச்சிருக்கு. அந்த பேக்கில் சரி, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு மேட்ச் விளாட போகிறோம். அர்ஜென்டினாவுக்கும் FC ட்ரெயினருக்கும்
விளையாட போகிறோம். இப்போ வந்து பெரிய மேட்சாக நடக்க போகுது கைஸ். மை சான்ஸ் தான் நிறையா இருக்குது, தேர் சான்ஸ் நிறையா இல்லை. நம்ம டீமை பாருங்கள், எதிர் டீம். ஆனால் அப்படின்னு சொல்லக்கூடாது, நம்ம இந்த மேட்ச் தோற்றாலும் தோற்றுருவோம். பாஸ் பண்ணு. கோல்! என்னம்மா கோலுங்க! ஆனால் இது கோல் கிடையாது. ஆமாம் கோல் தானே, கோல் தான். கிரேட் சான்ஸ். ஐயோ ஐயோ ஐயோ, கோல் போட்டு கோல் போட்டு கோல்! அப்பா நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இதை. இப்போ அடிப்பான் பாரு. 3 கோல் நம்ம போட்டிருக்கோம், எதிர் டீம் 0. இனிமேல் அவங்க கோல் போட்டாலும் பிரச்சனை இல்லை. 4 கோல் இந்த மேட்ச்சில். அவங்க எப்படி கோல் போட்டாங்க? அவங்க அந்த சைடு விளையாண்டுட்டு இருக்காங்க போல். சரி, நம்மளுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. நம்ம அவங்கள சிரிக்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கோம். ஓ மை காட், நம்ம 6 அவங்க 1. அப்பா, நம்ம 7 அவங்க 1 தான். இப்போ நம்ம வந்து கைஸ், இப்போ வந்து நம்ம போக போகிறோம். ஜெயிச்சிட்டோம். நானே நினச்சி கொடுப்போம் பார்க்கல, கடகடன்னு கோல் போட்டு நம்ம ஜெயிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு ஒரு பேக் ஓப்பன் பண்ண போகிறோம். பேக் இல்லையா, கேம் வேணும். நெக்ஸ்ட் நம்ம ஒரு பேக் ஓப்பன் பண்ணுவோம் கைஸ். அந்த பேக்கில் என்னெல்லாம் இருக்கும் தெரியுமா? சூப்பராக இருக்கும் அந்த பேக். அது பார்க்கணுன்னா இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும், அப்போ தான் அந்த பேக்கும் நீங்கள் பார்க்க முடியும். நம்மளும் 200 கப்ஸ் வச்சுருக்கோம், அவங்களும் 200 கப்ஸ் வச்சுருக்காங்க. அவங்க நம்ம ஜெயிப்போமா அவங்க ஜெயிப்போமான்னு தெரில. நம்ம மேட்சை பாருங்கள். வினிசியஸ் ஜூனியர் அவன் இருக்கிற வரைக்கும் போதும். இந்த டீமில் இவன் மட்டும்தான் பெரிய ஆள். சரி, இந்த ஃபீஃபா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ லைக் திஸ் ஃபீஃபான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போனா நான் டெய்லி வீடியோ போடுவேன், ஃபீஃபா வீடியோ. அது மாதிரி ரோப்ளாக்ஸ், நெக்ஸ்ட்டு ஹாரர் கேம்ஸ், ஃபன்னியான கேம்ஸ்லாம் நான் போடுவேன். அதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஐயோ, பால் எடுத்துட்டான். பாஸ் பண்ணு வினிசியஸ் ஜூனியர், ஓடு 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 ஓடு. பாஸ் பண்ணு வினிசியஸ். ஐயோ, பெனால்ட்டி ஷூட் அவுட். இதில் நம்ம தான் ஜெயிக்கணும். பெனால்ட்டி. ஓ கோல்! அலாபா கோல் போட்டான். சூப்பர் அலாபா. பாருங்க கைஸ், என்ன கோல்! அந்த சைடு கோல் போடுவான்னு அந்த சைடு போவான். இப்போ அவன்கிட்ட நம்ம பால் எடுக்க போகிறோம். ஒரு டீம்மேட் பாஸ் பண்ணு. ஐயோ, எதிர் டீமுக்கு போயிடுச்சு. அர்ஜென்டினா தான். ஐயோ கைஸ், எப்படியோ இதெல்லாம் நடந்து முடிச்சாச்சு. அந்த ஒரு ஆட் வந்துச்சு கைஸ். ஓ மை காட், அவன் கோல் போட்டுட்டான் கைஸ். ஓனோ, பெனால்ட்டி ஷூட் மட்டும் வந்துருச்சுன்னா நம்ம அவ்வளோதான். எதிர் டீமும் நல்ல டீம் தான். எதிர் டீம் சூப்பராக விளாடுறாங்க. அவங்க எப்படி போட்டாலே தெரியல. நம்ம கோல் கீப்பரை அப்டேட் பண்ணோம். சரி, இப்போ நம்ம ஃபார்முக்கு வந்துட்டோம்.
கோல் போட என்ன பண்ண முடியாது, பாஸ் பண்ணு. ஆஹாஹா, நாங்கள் ஒரு டெக்னிக் வச்சுருக்கோம். ஒருத்தன்ட்ட பாஸ் பண்ணணும் பாலை, ஆனால் அவன் எட்டி விட்டுட்டான். இப்படி தான் நீ எங்களுக்கு தெரியும், நீ இப்படி எட்டி விடுவேன்னு. அதுக்குன்னே இப்போ ஒரு ஷூட் அனுப்புவோம். நெக்ஸ்ட் இப்போ வந்து அவனுக்கு பாஸ் பண்ணோம். ஆனால் நான் வந்து ரொம்ப கேவலமாக விளையாண்டுட்டுருக்கேன். பெனால்ட்டி ஷூட் அவுட் இல்லை, இந்த இதுலேயும் சேமாக இருந்தோன்னா தான் பெனால்ட்டி ஷூட் அவுட்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து ஃபீஃபா வந்து நீ யாருமே கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்கலன்னு சும்மா தான் போட்டேன். நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்கலன்னா அது எனக்கு ஒரு கேமும் தெரியாது. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கணும். இந்த மேட்ச் நம்ம தோற்றுருவோம் தான் நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம செகண்ட் கோல் போட்டுட்டாங்க. இப்போ நம்ம சேமாக இருந்தால் தான் நெக்ஸ்ட்டு பெனால்ட்டி ஷூட் அவுட் போக முடியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்கல, சரி நீங்கள் பண்ணிடுவீங்க. பாஸ் பண்ணு, பாஸ் பண்ணுறா. அக்ஷயா இவன் ஃபோனில் ஆட் வந்துட்டே இருக்கு. அக்ஷயா நம்ம இப்போ கோல் போடலன்னா என்னன்னே தெரியல. நம்ம டீம் ரொம்ப முக்கியம் விளாண்டுட்ருக்காங்க. ஓ மை காட், நானே எதிர்பார்க்கல கோல் போடுவேன்னு. அழகான கோல், ஹெட்டிங். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு பெனால்ட்டி ஷூட் அவுட் தான் நினைக்கேன். ஆனால் பெனால்ட்டி ஷூட் அவுட் அவ்வளோ கஷ்டம் தெரியுமா? எங்கே கோல் போடுவாங்கன்னே தெரியும். அதான் நான் பெனால்ட்டி ஷூட் அவுட் போகாமல் கோல் போட்டுட்ருக்கேன். இல்லைன்னா இந்த நேரத்துக்கு பெனால்ட்டி ஷூட் அவுட் வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம டிஃபெண்டிங் வச்சுருக்கோம். இப்போ எல்லோ கார்டு நம்மளுக்கு. ஓ மை காட், சூப்பராக நம்ம Oh my god, எதிர் டீம் ஜெயிச்சிரும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எதிர் டீம் ஜெயிச்சிட்டாங்க கைஸ். நம்மளுக்கு இருமலாக வருது, என்ன செய்ய? அழுகையிலே இருமல் வருது. இனிமேல் நம்ம பேக்கு தான் ஓப்பன் பண்ண போகிறோம் கைஸ்.
கைஸ் இதான் கைஸ் நம்ம லாஸ்ட் பேக் ஓப்பனிங். இதுக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டோம். சரி ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இதே மாதிரி ஒரு ஹாரரான கேம்ஸ் பண்ணியான கேம்ஸ்லாம் நம்ம சேனலில் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இதோட சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம்.